வணக்கம் குட்டீஸ். ஜெல்லிபீன் ஜிங்கிள்ஸ் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை கேட்கப் போகிறோம். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கும். ஒற்றுமையே பலம் என்பதுதான் அது. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயதான அப்பா தனது 3 மகன்களுடன் வாழ்ந்து வந்தார். அவர் நல்ல மனசுக்காரர், கடினமாக உழைப்பவர். தன் மகன்கள் எல்லாம் சந்தோஷமாக ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசை. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த 3 பேரும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஏய், என் கருவியை யார் எடுத்தது என்று பெரியவன் கோபமாக கேட்டான். எனக்கு வேலை இருந்தது, அதனால்தான் எடுத்தேன் என்று நடுவிலவன் சொன்னான். நீங்க 2 பேரும் தினமும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கீங்க என்று சின்னவன் சொன்னான். அந்த வீட்டில் எப்போதும் சண்டையும் சத்தமும் தான். ஒரு நாள் மாலை அப்பா 3 பேரையும் அழைத்தார். என்னடா இது, தினமும் சண்டையா என்று மெதுவாக கேட்டார். பெரியவன் சொன்னான், அப்பா, இவர்களே என்ன கேட்க மாட்டாங்க. நடுவிலவன் உடனே சொன்னான், அது சரியில்லை, நீங்க தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க. சின்னவன் சோகமாக சொன்னான், என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்பா அமைதியாக இருந்தார். நீங்க சகோதரங்கள் ஒன்றாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது என்றார். ஆனா அவர்கள் கவனிக்கவில்லை. நாட்கள் கடந்து போனது. அப்பா வயசாகி பலவீனமாகி வந்தார். இவங்களுக்கு எப்படி ஒற்றுமையை புரிய வைக்கலாம் என்று யோசித்தார். ஒரு நாள் காலை, எல்லாரும் இங்க வாங்க என்று அழைத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டப் போறேன் என்றார். வெளியே போய் சில குச்சிகள் எடுத்து வாங்க. குச்சிகளா என்று சின்னவன் கேட்டான். அதுக்கு என்ன வேலை என்று நடுவிலவன் கேட்டான். நீங்க கொண்டு வாங்க, பிறகு தெரியும் என்று அப்பா சிரித்தார். அவர்கள் குச்சிகளை கொண்டு வந்தார்கள். அப்பா ஒரு குச்சியை எடுத்தார். இதை குடை என்று பெரியவனிடம் கொடுத்தார். இது ரொம்ப சுலபம் அப்பா என்று அவன் உடைத்தான். நடுவிலவன் சிரித்தான். இதுதான் பெரிய விஷயமா என்றான். அப்பா அவனுக்கும் ஒரு குச்சியை கொடுத்தார். அவனும் உடைத்தான். சின்னவன், எனக்கும் குடுங்க என்று எடுத்துக்கொண்டு உடைத்தான். அவர்கள் மூவரும் சிரித்தார்கள். இது ரொம்ப எளிது அப்பா என்றார்கள். அப்பா சிரித்தார். பின்னர் அவர் பல குச்சிகளை ஒன்றாக கட்டி ஒரு கட்டாக செய்தார். அதை பெரியவனிடம் கொடுத்து, இதை உடை என்றார். அவன் முயன்றான். மிகவும் பலம் போட்டான். ஆனா உடையவில்லை. அப்பா, இது கஷ்டமா இருக்கு என்றான். நடுவிலவன் எடுத்துக்கொண்டு, நான் முயற்சி பண்றேன் என்றான். அவனும் முழு பலத்துடன் முயன்றான். ஆனா முடியவில்லை. சின்னவன், நான் தான் உடைக்கிறேன் என்று முயன்றான். ஆனா அவனாலும் முடியவில்லை. அப்பா, இது உடையவே முடியல என்று மூவரும் சொன்னார்கள். அப்பா மெதுவாக சிரித்து, நீங்க கவனிச்சீங்களா என்று கேட்டார். ஒவ்வொரு குச்சியும் தனியா இருந்தப்போ நீங்க எளிதா உடைத்தீங்க. ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்தப்போ அது ரொம்ப பலமா மாறிட்டுச்சு. அவர் மெதுவாக சொன்னார், நீங்களும் அதே மாதிரிதான். நீங்க பிரிஞ்சு சண்டை போட்டா யாராலும் உங்களை வெல்ல முடியும். ஆனா நீங்க ஒன்றா இருந்தா யாராலும் உங்களை உடைக்க முடியாது. 3 பேரும் அமைதியாகி விட்டார்கள். பெரியவன் மெதுவாக சொன்னான், நாம் தவறு பண்ணிட்டோம். நடுவிலவன் சொன்னான், நாம் நம்மையே மட்டும் நினைத்தோம். சின்னவன் சொன்னான், நாம் சகோதரங்கள் என்பதை மறந்துட்டோம். அவர்கள் மூவரும் அப்பாவிடம் சொன்னார்கள், மன்னிச்சிடுங்க அப்பா, இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம், ஒன்றாக இருப்போம். அப்பாவின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நாளிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது. நாம் சேர்ந்து வேலை பண்ணலாம் என்றான் பெரியவன். அப்போ வேலையும் சீக்கிரம் முடியும் என்றான் நடுவிலவன். நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்றான் சின்னவன். அவர்கள் ஒன்றாக வேலை செய்தார்கள். ஒருவருக்கொருவர் உதவினார்கள். சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். அந்த வீடு இனி சண்டை இல்லாத அன்பும் சந்தோஷமும் நிறைந்த வீடாக மாறியது. அப்பா அதை பார்த்து அமைதியாக சிரித்தார். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ஒற்றுமையே பலம். நாம் ஒன்றாக இருந்தால் வலிமை அதிகம், பிரிந்தால் பலவீனம்தான். எப்போதும் குடும்பத்தோடு அன்பாக இருங்கள், ஒன்றாக இருங்கள், உதவி செய்யுங்கள். இன்னும் பல நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம். ஜெல்லிபீன் ஜிங்கிள்ஸ். ஒவ்வொரு கதையும் ஒரு நல்ல பாடம் சொல்லும் இடம். பை பை குட்டீஸ்.